இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரே கட்சி 2 அணியா பிரிஞ்சு 2 பேரும் மாவட்ட செயற்குழு நடத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்றதை பார்க்க முடிகின்றது. ஆனால் இபிஎஸ் அவர்கள் எடுத்த அதிரடி முடிவு என்ன, அவர் நடத்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் என்ன, எதுக்கு அவர் அவ்வளோ ஆக்ரோஷமா பேசினாரு அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாகுது அப்படிங்கிறத பற்றியும், திரு சி.வி. சண்முகம் அவர்கள் இபிஎஸ் தரப்பு மாவட்ட செயலாளர்கள் செல்லா காசு, இது நடத்தின செல்லா காசு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. ஆனால் சட்டப்படி என்ன நடக்க போகுது அடுத்து டீடைலா பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. இன்று தமிழகத்துல அரசியல் ரீதியா 2 விதமான விமர்சனங்கள், 2 விதமான விஷயங்கள் பயங்கர பரபரப்பு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மக்களே. ஒரு பரபரப்பு என்னன்னா, தாவேகா தரப்புல தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பண்ணக்கூடிய கூத்துகள், கேலிகள், ரீல்ஸ் மயமானங்கள்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தனி வீடியோ நம்ம போட போறோம் மக்களே. இன்னொரு தரப்புல பாத்தீங்கன்னா, அதிமுகவை பிளவுபடுத்துவதற்காக தாவேகால இருந்து திரு விஜய் அவர்கள் பயங்கரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இன்னொரு தரப்புல போயிருக்கு. ஸோ இதுல என்னன்னா, இன்னைக்கு நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படிங்கிறது, ஸோ ஒரு கட்சி 2ஆக பிரிந்து 2 தரப்பும் மாவட்ட கூட்டம் நடத்திருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில். ஸோ இதுல திரு சி.வி. சண்முகம் சொல்றாரு, அங்க ஒரு 26 மாவட்ட செயலாளர்கள் நீக்கியிருக்காங்க, நீக்கிட்டு புது மாவட்ட செயலாளர்களை போட்டிருக்காரு. அவங்க அத்தனை பேரும் செல்லா காசுகள். ஸோ 26 அப்படின்னு ஒரு தரப்பும் 31 அப்படின்னு ஒரு தரப்பும் 2 விதமான தரவுகள் சொல்றாங்க. ஓகே, நம்ம 26 வச்சுக்கலாம். இப்போ 26 பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க செல்லா காசு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு தரவு கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு 2 பேர் யார் கட்சியை லீட் பண்ணி கொண்டு போக போறா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையில இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ அப்படின்னு அதுல ஒரு கட்சி விவகாரம் அப்படிங்கிறதுனால எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தலையிட்டாங்க. தலையிட்டு அதுல முறையிடப்பட்டது. அப்ப என்ன சொன்னார்னா, அவ இறந்த தேதி என்னைக்கு, அன்னைய தேதியில யார் யார் மாவட்ட செயலாளர்கள் இருந்தாங்க, அப்ப யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் நீங்க செல்லுபடி ஆகும் சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்களை ஒருங்கிணைப்பாளராகவும் இபிஎஸ் அவர்களை துணை ஒருங்கிணைப்பாகவும் போட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் இன்னைக்கு வெளியே சொல்றார். அதே மாதிரிதான் இப்பவும் மே 4 அதோடைய எலெக்ஷன் ரிசல்ட் வெளியாகுது. மே 5ஆம் தேதியே திமுகவுடைய கூட்டணி வச்சு நம்ம ஆட்சி அமைக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு தரப்புல சொன்னப்போ பிளவு ஏற்பட்டுச்சு. ஆனா மே 11ஆம் தேதி சட்டமன்றத்துல 2 விதமா திரு வேலுமணி அவர்களும் அவருடைய அறிக்கையை சொல்றாரு, திரு இபிஎஸ் அவர்களும் சொல்றாரு. 2 பேரும் சொல்லும் பொழுது 2 பேரும் வெவ்வேறு கருத்து சொல்றாங்க. திரு இபிஎஸ் அவர்கள் தாவேகாக்கு ஆதரவு கொடுக்கல, திரு வேலுமணி தரப்புல ஆதரவு கொடுக்கிறாருன்னு சொன்ன உடனே இந்த இடத்துல இருந்து இதற்கு பிறகுதான் அவர் மாவட்ட செயலாளர் மாத்துறாரு, இபிஎஸ் அவர்கள் மாத்துறாரு. அதனால செல்லுபடி ஆகாது, அது செல்லா காசு, சட்டப்படி இது தப்பா இருக்கு, இது உங்களுக்கு இவங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு போய் நம்ம முறையிட்டா அவர்கள் தரப்புல அவங்க நீக்கப்பட்டு விடுவார்கள் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாரு மக்களே. இது சட்டப்படி இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும். அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம், நமக்கு இந்த ஒரு பிரச்சனை, அம்மா அதாவது ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு யாரு கட்சியை லீட் பண்ணி கொண்டு போக போறா அப்படிங்கிற பிரச்சனையையும் இப்ப நடக்கிற பிரச்சனையையும் ஒப்பிட்டு பேசுறதே முதல் தப்பு. இப்போ யாரு கட்சியை லீட் பண்ணி கொண்டு போக போறா அப்படிங்கிறதுல பிரச்சனை கிடையாது. அது திரு வேலுமணி அவர்கள் சொல்றாரு, நீங்க பொதுச் செயலாளராக இபிஎஸ் அண்ணனே இருக்கட்டும், அவரே வழிநடத்தி கொண்டு போகட்டும், எல்லாரையும் போன்னு சொல்லாம வான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல. நேற்று இபிஎஸ் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்படுது. அந்த அறிக்கையில சொல்றாரு, ஆலமரத்து கீழே உட்காந்து ஒரு தரப்பு, அதாவது பொய்க்கால் குதிரை அரசு அப்படின்னு விஜயை விமர்சிச்சிருக்காரு. அந்த தரப்பு ஆலமரத்து கீழே உட்காந்துட்டு வேற வெட்டினா அவங்க தான் கீழே விழுந்து அடிப்படுவாங்களே தவிர ஆலமரத்துக்கு ஒண்ணுமே ஆகாது. இப்பொழுது பதவி ஆசையை காமிச்சு நம்ம கிட்ட இருக்க ஒரு சில பேரை அவங்க இழுக்க பொறுப்படுறாங்க. நீங்க விட்டில் பூச்சா மாறிடாதீங்க, அங்க போய் விழுந்துடாதீங்க, திரும்ப அதிமுகக்கு வாங்க. எப்படி எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் ஒரு தப்பு பண்ணா அதுக்கு டக்குன்னு ஆக்ஷன் எடுத்து
அப்புறம் தப்பை திருத்திக்கும் பொழுது அரவணைச்சு அதை தாயுலம் கொண்டு அரவணைச்சுப்பாங்களோ அதே மாதிரி நான் அரவணைக்க ரெடியா இருக்கேன், நீங்க எல்லாம் வாங்கன்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது எல்லா மீடியாக்களிலும் பேசப்பட்டாகிவிட்டது. அதற்கு பிறகும் திரு வேலுமணி அவர்கள்லாம் போகலை அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ தலைமைக்கு சண்டையா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ அங்க முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இறந்த சமயத்துல தலைமைக்கு பிரச்சனை இருந்துச்சு. அப்போ தேர்தல் ஆணையம் உள்ள பூந்து கேட்டுச்சு, என்ன நடந்துச்சுன்னு கேட்டுச்சு. கேட்டப்போ இந்த மாதிரி பிரச்சனை. சரி, அவங்க இறந்தப்போ எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருந்தாங்களோ அதுக்கப்புறம் மாற்றப்பட்டதெல்லாம் கணக்கில் எடுக்க முடியாது, அவங்க இறந்தப்போ இருந்த மாவட்ட செயலாளர்கள் தான் இங்க கணக்கு எடுத்துக்கப்படும் சொல்லிட்டாங்க. இப்போ தலைமைக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்ன? தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க போறோமா இல்லையான்றதுதான் இங்க பிரச்சனை. இப்போ இங்க வாங்க, சட்டப்படியே பார்க்கலாம். உங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி திரு சி. சண்முகம் சொல்ற மாதிரி எடுத்துக்கலாமே. 11ஆம் தேதி சட்டமன்றத்துல இபிஎஸ் அவர்கள் தான் இந்த இடத்துல சட்டமன்றத்துடைய குழு தலைவர். இங்க கொறடா யார் அமைக்கிறாரு அப்படின்னு கேட்டா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் அவர் அமைக்கிறார். இப்போ இந்த இடத்துல சட்டமன்ற குழு தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, அதை கொறடா முன்னெடுத்து கொண்டு போறாரு. அதை எதிர்த்து திரு சி. சண்முகம், திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் அவங்களுடைய டீம் ஃபுல்லா எதிர்த்து 25 எம்எல்ஏக்கள் தாவேக்காக்கு ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னும் பொழுதே சட்டப்படி அது 25 எம்எல்ஏக்களும் பதவி பறி போய்விட்டது. they become disqualified. இது எங்க இருந்து சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரால சிவசேனா கட்சி இதே மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ண பொழுது நம்ம ஆல்ரெடி இந்த கேஸ் பத்தி பார்த்துருக்கோம் மக்களே, நான் திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்பல. அந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்போ ஒரே கருத்து, தலைமைக்கு அதாவது சட்டமன்ற குழு தலைவர் அவரு யாரோ அவர் தான் கொறடாவை நிர்ணயிக்கணும், அதே மாதிரி யாரும் நிர்ணயிக்க முடியாது. அதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க, இந்த இடத்துல சட்டமன்றம் லெஜிஸ்லேட்டிவ்ஸ் யார் அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் கொறடாவை நிர்ணயிக்கணும் அப்படிங்கிற கணக்கு கிடையாது. ஒரு கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் யாரோ அவர் தான் கொறடாவை நிர்ணயிக்கணும்ட்டாங்க. இப்போ என்ன சொல்றாரு சி. சண்முகம் அவர்கள்னா, எங்கிட்ட 25 எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கம்மியா தான் இருக்கிறாங்க, 22 23 தான் இருக்கிறாங்க. ஸோ நாங்க தான் அதிகமா எம்எல்ஏ வச்சிருக்கோம், அப்ப நாங்க நிர்ணயம் பண்றதுதான் கொறடா அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் தப்பான வாதம். சட்டப்படி அது தப்பு. ஸோ சட்டமன்ற குழு தலைவர் இபிஎஸ் அவர்கள் தான், அவர் அமைச்ச கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் கொறடாவா இருப்பாரு. அப்போ கொறடாவோட உத்தரவை மீறி நீங்க தாவேக்காக்கு வாக்களிக்கிறீங்க அப்படின்னாலே தென் யூ பிகம் டிஸ்குவாலிஃபைட். இதை உங்களுக்கு திரு பிரபாகரன் அதாவது சபாநாயகர் அவர்களோ இல்லை தாவேக்கா தரப்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மற்றவர்களோ சொல்லாமல் இருக்கலாமே தவிர, இந்த கேஸ் அடுத்த கோர்ட்டுக்கு நிச்சயமாக போகும் பொழுது அந்த 25 டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டு விடுவார்கள். ஓகே, இப்போ பிரச்சனை அங்கே முடிஞ்சிச்சிங்களா? இப்போ எம்எல்ஏ அவங்க கிடையாது. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். பொதுச் செயலாளர் யாரு? திரு இபிஎஸ் அவர்கள். ஸோ பொதுச் செயலாளர் அவர்கள் நினைச்சா ஒரு மாவட்ட செயலாளரை தூக்கலாம், மாற்றலாம், என்ன வேணா செய்யலாம். அதுக்கு முழு அதிகாரம் அவருக்கு இருக்கு. ஸோ இங்க மாவட்ட செயலாளர்களை மாத்தினதுக்கோ மாத்தாம இருந்ததுக்கோ இல்லை ரீடைன் பண்றதுக்கோ புதுசா நியமிக்கிறதுக்கோ இபிஎஸ் அவர்கள் முழு பொறுப்பு முழு அதிகாரம் இருக்கிறது. இப்போ பிரச்சனை அது கிடையாது, தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கணுமா அளிக்கக்கூடாதா, இதுதான் இங்க பிரச்சனை. இதை இபிஎஸ் தரப்பு தான் முடிவெடுக்க வேண்டும். ஏன்னா அவரு தான் சட்டமன்ற குழு தலைவர். அந்த குழு தலைவருடைய உத்தரவை மீறி 25 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னால் தே பிகம் டிஸ்குவாலிஃபைட் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது, சட்டமாக தான் சொல்லுது மக்களே. இப்பொழுது திரு சி. சண்முகம் அவர்களுக்கோ இல்லை எஸ்பி வேலுமணி அவர்களுக்கோ என்னன்னா எல்லா பக்கமும் செக் ஆகி போச்சு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கூடி இன்னைக்கு அதிமுகவுடைய ஹெட் ஆஃபீஸில் கூடி இருக்கிறாங்க. 2 மணி நேரம் விவாதம் போயிருக்கு. முக்கியமாக நம்ம தேர்தலில் ஏன் தோத்தோம் அப்படிங்கிறத பற்றி விவாதிச்சிருக்கிறாங்க. அடுத்தது உட்கட்சி பூசலை பற்றி விவாதிச்சிருக்கிறாங்க. அடுத்தது புது சட்டமன்ற மாவட்ட செயலாளர்களுக்கு எப்படி வேலை பார்க்கணும், என்ன வேலை பார்க்கணும், எப்படி நீங்கள் ஜருதாக்கணுன்ற பற்றி பேசப்பட்டிருக்கு. அண்ட் அதில் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கீழ் நிர்வாகிகள்கிட்டலாம் கையெழுத்து வாங்கி இபிஎஸ் அவர்களையே கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க ஒரு பொதுச் செயலாளராக. ஸோ அதுவும் இங்கே முடிவாகி இருக்கு. ஸோ பொதுக்குழு கூட்ட வேண்டிய தேவை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் பொதுச் செயலாளர் தான் முடிவு பண்ணணும். அதுவே அப்போ இப்போதைக்கு அவசியம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ யார் இதில் லூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி. சண்முகம் அவருடைய அணிவர் லூசர்ஸாக இருக்கிறாங்க.
இதில் ஒரு 10 மாவட்ட செயலாளர் மட்டும் யாருக்குமே சப்போர்ட் இல்லைங்க, நான் வந்து ஒரு நடுநிலையாக இருந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கிறாங்க. அதில் திரு ஜெயக்குமார் அவர்கள் அவங்கெல்லாம் யாருக்கும் சப்போர்ட் பண்ணாமல் அவங்க இங்கே ஸ்பாட்டுக்கும் வராமல் ஹெட் ஆஃபீஸ்க்கும் வராமல் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலாம் கிடைச்சிருக்கு மக்களே. இப்போ என்ன அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் திமுக தரப்புல இருந்து தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவில் இருந்து நேற்று பாருங்க, திரு சபரீசன் அவர்கள், அவர் ஜென்ரலாக வெளியே பேச வேண்டிய ஆள், பேசக்கூடிய ஆளும் கிடையாது தான். என்ன விமர்சனம் வந்தாலும் அவர் பெருசாக வெளியே ரியாக்டே பண்ணாமல் அவர் சிரிச்சுட்டே பாடு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாப்ல. ஆனால் இன்று ஒரு அறிக்கை வெளியாகுது. நேற்று ஒரு அறிக்கை என்ன வெளியாகுதுன்னா, இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்விக்கு பெண் நிறுவனம் ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகின்றது. அப்படிங்கிறதுனால எங்களுடைய தோல்விக்கு நாங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நாங்கள் முழுசாக ஆய்வு பண்ணி நாங்கள் மாற்றிக்க விரும்புகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வெளியே வந்திருக்கு. இப்பொழுது கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க, அடுத்த எலெக்ஷன் எல்லாம் திமுகவுக்கு கூட்டணி வேணுமா வேணாமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம முடிவு பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறாங்க. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, 2.0 அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா காலம் மாறிக்கிட்டே இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிவைவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரிவைவ் ஆகிறது தான் அடுத்த 100 வருஷத்துக்கு நம்ம கட்சியை கொண்டு போக முடியும் அப்படின்னு அவர் ஓப்பனாக வெளியே பேசியிருக்காரு. ஸோ எதிர்கட்சியான திமுக அடுத்தது நகர்வை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பின்னடைவு பெருசாக அவங்க பார்க்கல. ஏன்னால் எல்லா கட்சிக்கும் பின்னடைவும் இருக்கும், வெற்றிகளும் இருக்கும்ன்றது அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அதிமுகவை பொறுத்தளவுக்கு இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மக்களே, நேற்று ஒரு வார்த்தை திரைப்பேசியில் குறிப்பிட்டிருப்பார். என்னன்னா, இன்றைக்கு நான் பூச்சலாக இருக்கேன், நாளைக்கு தகுதி வாய்ந்த யாரோ ஒருத்தவங்க என் இடத்துக்கு வருவாங்க அப்படின்றார். இந்த ஒரு வார்த்தையை வேற எந்த கட்சியும் சொல்ல முடியாது. காங்கிரஸ் சொல்ல முடியாது, டிஎம்கே சொல்ல முடியாது, வேற எந்த கட்சி பெருசா இங்க இருக்கு சொல்ல முடியாது. ஸோ எந்த கட்சியும் சொல்ல முடியாத ஒரு பெருமை அஇஅதிமுக கண்டிப்பாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அதை நோக்கி பயணப்படுவதற்கு பதிலாக இப்படி உள்ள இருக்க கட்சி பூசலை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு கட்டாய தள்ளப்படுறார் இபிஎஸ் அவர்கள். அப்படிங்கிறது தான் இங்க ஒரு கடைநிலை தொண்டனுடைய ஒரு வருத்தமாக இருக்கிறது. இன்னைக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இதற்கு மேல் அடுத்தது ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும். ஏன் தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இன்றைய விவாதத்தோடு இதை முடியக்கூடாது. இது அதிமுகவில் என்ன செட்பேக்ஸ் இருக்கு, தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் என்ன, அண்ட் எங்கெங்க யார் என்னென்ன நடக்கலை, என்ன செய்யலை, அண்ட் அடுத்து ரிவைவ் ஆகிறதுக்கான வேலைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு குழு அமைச்சு அந்த குழுவில் உள்ள பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணி அதை எடுத்து கொண்டு போகிறதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்க போகிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகின்றது மக்களே. என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா ஆட்சி அமைச்சு உள்ள வந்ததுமே எப்படி ஒரு கட்சியை ரெண்டா உடைக்க வச்சு அதுலேருந்து ஒரு சில பேரை வெளியே வர வச்சுட்டாங்க அப்படிங்கிற அவப்பெயரை சம்பாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிகின்றது. இதற்கெல்லாம் ஒரு ஆரம்ப காரண கருத்தா யாரு அப்படின்னும் பொழுது மார்ட்டினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய லியமாரோஸ் அவர்கள் தான் அப்படின்லாம் ஒரு கருத்துலாம் வெளியாயிட்டு இருக்கு. ஆனால் என்ன சொல்றாங்க, வெளியே எங்கே இந்த மாதிரி வெளியே கருத்து வெளியாகிறது ரொம்ப வெளியே பேசப்பட்டக்கூடாதுன்றதுனால சிவசண்முகம் சொல்றாரு, இல்லை திமுகவோடு கூட்டணி வைப்போம் சொன்னதுனால தான் நாங்கள் பிரிஞ்சே வெளியே வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை இவர் சொல்றாரு. ஆனால் இதற்கு இபிஎஸ் தரப்பு என்ன சொல்றாருனால், அந்த மாதிரி விஷயத்த நான் சொல்லவே இல்லை. ஜென்ரலாக தொங்கும் பார்லிமெண்ட் வரும் பொழுது ஏகப்பட்ட அவதூறுகள் வெளியே வரும், அந்த அவதூறுகள்லாம் உண்மை நம்பிட்டு எப்படி நீங்க இருந்துட முடியும் அப்படிங்கிறாரு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் யார் இதை உண்மை சொல்ல முடியும் அப்படின்னால், இங்க அப்படியே கொண்டு பேக் ரிவர்ஸ்ல போகலாம் மக்களே. திருமாவளவன் சொல்றாரு, என்னை முன்னிறுத்தி திமுக அதிமுக இணைஞ்சு சப்போர்ட் பண்ணி என்ன ஒரு முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு பேசப்பட்டது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இப்போ அடுத்த வார்த்தை கேட்குறாங்க, இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பா வந்துச்சான்னு. இல்லை, அந்த அதிகாரப்பூர்வ மட்டத்துல இருந்து யாரும் பேசல, நடுவில் ஒரு சில பேர் பேசியிருக்காங்க அப்படின்னாரு. ஸோ அதிகாரப்பூர்வ மட்டத்துல இருந்து இந்த வார்த்தையை பேசப்படலை அப்படின்னால், அப்போ திமுக அதிமுகவோட இணைப்பு அப்படிங்கிறதும் அவங்க ஒன்று சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்றதையும் உண்மைன்றதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும், அதிகாரப்பூர்வ உண்மைன்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு ப்ராபபிலிட்டி பேசியிருக்கலாமே சார் அப்படின்னு கேட்டாலுமே சரி, ப்ராபபிலிட்டி பேசியிருக்கலாம், பட் அது நடந்துச்சா இந்த இடத்துல அப்படிங்கிற கேள்வி. சரி, அடுத்த கேள்வி என்ன முன்வைக்கப்படுது, அதிமுகன்னு கூட கட்சியோடைய பெயரை சொல்றதுக்கு கூச்சப்பட்ட விஜய் அவர்கள்,
மற்றும் சில கட்சிகள் அப்படின்னு ஏளனமா பேசின விஜய் இப்ப இந்த இடத்துல போயிட்டு இந்த 25 எம்எல்ஏக்களும் சேர நினைக்கிறாங்களே, இது ஒரு இழிவு இல்லையா? இது ஒரு அவதூறு இல்லையா? இது ஒரு அசிங்கமான விஷயம் இல்லையா? அடுத்த வாசனாரு ஊழல் கட்சி தான் அதிமுகன்னாரு. இப்போ சிவி சண்முகம் மேல கேஸ் இருக்கு, அந்த பிரிஞ்சு போன எம்எல்ஏ மேல எத்தனை பேர் மேல கேஸ் இருக்கு. இப்ப இந்த வழக்குகள்லாம் ஒரு குறிப்பிட்டான ஊழல் கட்சி சொல்லியிருக்காரு. அப்போ அவங்ககிட்டே போய் நீங்க சேர்றீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறதும் சேர நினைக்கிறதும் சேர்றதுக்கு உடைக்கிறதுக்கு வேலை பார்த்த விஜயும் என்னன்னு சொல்றது? அப்போ இது ஒரு தூய்மையான கட்சியாது இல்லை தூய்மை ஆட்சி கொடுக்க போறாரா அப்படிங்கிற பெருத்த கேள்வி இங்க வருது மக்களே. நம்ம அப்பயே சொன்ன மக்களே, விஜயால ஒரு நல்ல ஆட்சி கொடுத்துட முடியும், தூய்மையான ஆட்சி கொடுத்துட முடியும்னா வார்த்தையில மட்டும்தான் கொடுக்க முடியும். நிஜத்துல இவர் பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இவரும் 10ஓட 11 தான். அவரை பொறுத்தளவுக்கு அந்த பதவியில உட்காரணும், அந்த வெறி அவ்வளவுதான். அதுக்கு என்ன வேணா செய்ய ரெடியா இருக்காரு விஜய் அப்படிங்கிறதை மக்கள் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். நினைக்கிறேன் கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.